அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு ரகசியமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய விமானம் டெல்லியில் இறங்கியிருக்குது நண்பர்களே. அந்த விஷயத்தை இந்திய ஊடகங்கள் கூட வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்தியா பரம ரகசியம் காத்து வருது. ஆனால் இந்தியாவுடைய எதிரிகளோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இறங்கிய அந்த மிகப்பெரிய விமானம் எந்த நாட்டிலேருந்து வந்தது, எதற்காக வந்தது, அந்த செய்தியை ஏன் இந்தியா இவ்வளவு ரகசியமாக பாதுகாக்குது, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நண்பர்களே. உண்மையிலேயே இதில் பல அதிர்ச்சிகள் காத்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று நள்ளிரவில் இருள் சூழ்ந்த அந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய சரக்கு விமானம் C-17 சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்த மிகப்பெரிய சரக்கு விமானம் ஒன்று புதுதில்லி விமான நிலையத்தில் இறங்குச்சு. அந்த விமானம் எங்க இருந்து வந்தது, அது இறங்குனது பற்றியோ, அது எப்பொழுது திரும்பி கிளம்புச்சு அப்படிங்கிறத பற்றியோ, அந்த சரக்கு விமானத்திலிருந்து சரக்குகள் எதுவும் இறக்கப்படவில்லை. ஆனால் அந்த விமானத்தில் இந்தியாவிலிருந்து நிறைய சரக்குகள் அதில் ஏற்றப்பட்டு அவை ரகசியமாக எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இந்த விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு தானே கேட்குறீங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து தான் நேற்று இரவு அவங்க நாட்டுடைய UAE ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த C-17 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சரக்கு விமானம் நேற்றைய தினம் புதுதில்லி இறங்குச்சு நண்பர்களே. அது இறங்கியது முதலே அந்த விமான நிலையத்தில் அந்த பகுதி முழுவதையும் உச்சகட்ட பாதுகாப்புக்குள்ள கொண்டு அதில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த பல வாகனங்கள் சரக்குகளை கொண்டு கொடுப்பது பார்க்கப்பட்டது. அந்த சரக்குகளை அந்த விமானத்தில் ஏற்றின பிறகு அந்த விமானம் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி போச்சு அப்படிங்கிற விஷயத்தை சீன மற்றும் பாகிஸ்தானிய ஊடகங்கள் பெரும் பரபரப்போடு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதற்காக UAE ஏர்ஃபோர்ஸ் விமானம் வர வேணும், அதில் இந்தியா என்ன சரக்கை UAEக்கு அனுப்பி வச்சது அப்படிங்கிறத முழுமையாக ரகசியமாக வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவும் UAEயும் சில மாதங்களுக்கு முன்பு, சரியா சொல்லணும்னா இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒரு மிலிட்டரி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. அதில் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மற்றும் இராணுவ தளவாடங்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாளை தினம் பிரதமர் அபுதாபி கிளம்புறாரு. எங்க UAE நாட்டுடைய அபுதாபிக்கு கிளம்பி போறாரு. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. அதுல ஒரு பகுதியாக அபுதாபிக்கு போறாரு. அப்பொழுது சில ரகசிய ஒப்பந்தங்களை இந்தியாவும் UAEயும் கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடி பிரதமர் UAE கிளம்புறதுக்கு முத நாள் இரவு இப்படி இவ்வளவு பெரிய சரக்கு விமானம், அதுவும் கிட்டத்தட்ட 60 முதல் 80 டன் வரைக்கும் இந்த சரக்கு விமானம் எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சரக்கு விமானமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட UAE ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த சரக்கு விமானம் ரகசியமாக இருட்டுக்குள்ள ஏர்போர்ட்ல இறங்குது. அங்க காத்திருந்த இந்திய இராணுவத்துடைய வாகனங்கள் உடனடியாக பல கிரேட்டுகளை கொண்டு போய் அந்த விமானத்தில் ஏத்துறாங்க. ஏத்தின உடனே அந்த விமானம் கிளம்பி போயிடுச்சு. இதை பற்றி இந்திய வெளியுறவுத்துறையோ இந்திய அரசாங்கமோ எந்த விதமான நியூஸும் கொடுக்கவில்லை. மேலும் சொல்ல போனா இந்திய ஊடகங்கள் எல்லாம் இதை ரகசியம் காக்கும்படி இந்தியா கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரியுது நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தானிய மற்றும் சீன ஊடகங்கள் இது பற்றி நிறைய ஹேஷியங்களை அவங்க பேசி வராங்க. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, UAEக்கு இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை வழங்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தான். அது இந்தியாவுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கு உலகத்திலேயே ஆக சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டமாக கருதப்படுது. இதற்கு முன்பு இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் தான் மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கருதப்பட்டது. ஆனா அந்த ஏர் டிஃபென்ஸை எப்படி உடைக்கிறது அப்படின்னு ஹமாஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஒரே சமயத்தில் 5000 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்களை அவங்க ஏவுனதுல அந்த அயர்ன் டோம் திணறித்தான் போச்சு.
அது மட்டும் இல்லை, அயர்ன் டோம் பயன்படுத்துவது எல்லாமே மிகவும் விலை உயர்ந்த ஏவுகணைகள். அதாவது ஒரு சில ஆயிரங்களே, ஒரு 5000 10,000 ரூபாய் மதிப்புள்ள சில ட்ரோன்களை தடுத்து அழிப்பதற்கு நாம் பல கோடிகள் மதிப்புள்ள மிசைல் அனுப்புனா அது எவ்வளவு வேஸ்ட், கரெக்டா? அங்கே தான் அயர்ன் டோமும் ஃபெயில் ஆச்சு. அயர்ன் டோமால் இப்படி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் வருவதை தடுக்க முடியவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் அதே போல் ஒரு டாக்டிக்ஸை கையாண்டது. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நூற்றுக்கணக்கான தாக்குதல் ட்ரோன்களை இந்தியாவை நோக்கி ஒரே சமயத்தில் அனுப்பிச்சு பாகிஸ்தான். ஆனால் இந்தியாவுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அவை அனைத்தையுமே பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன்களோ, ராக்கெட்டுகளோ, மிசைல்களோ எதுவுமே இந்தியாவுக்குள்ள வெற்றிகரமாக ஊடுருவ முடியவில்லை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இந்த ஆபரேஷன் சிந்தூரில். அந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது நாம் பயன்படுத்தின டெக்னிக்கே வேற. ஏன்னா நம்மகிட்ட வேறு விதமான ஹோவிட்சர் வகையை சேர்ந்த ஒரு விதமான கன் இருந்தது. அந்த கன் மூலமாக நாம் இதை சுட்டு வீழ்த்தினோம். அப்போது ஒரு $1000 மதிப்பு கொண்ட ட்ரோனை நாம் வெறும் $0.50 $0.25 செலவில் நாம் சுட்டு வீழ்த்தினதை பார்த்து உலகமே மூக்கில் விரல் வச்சதை பார்த்தோம். இந்த டெக்னாலஜியை இப்பொழுது தங்களுக்கு வழங்குமாறு உலகில் பல நாடுகள் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவோ இந்த உபகரணங்களை யாருக்கும் வழங்குவதாக இல்லை. இஸ்ரேலும் ஆகட்டும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேருமே இந்தியாவிடம் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கொடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒருவேளை இந்தியா இந்த டெக்னாலஜியை கொடுக்காது, ஆனால் இந்த இராணுவ தளவாடங்களை, இப்போ ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைய இராணுவ தளவாடங்களை யுஏஇக்கு வழங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை இப்பொழுது சீன மற்றும் பாகிஸ்தானிய ஊடகங்கள் பேசி வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் கல்ஃப் நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஈரான் சகட்டு மேனிக்கு கல்ஃப் நாடுகள் எல்லாத்தையுமே அடித்தான் இல்லையா? அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது யுஏஇ தான். யுஏஇ நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தினாலுமே கூட நிறைய இந்த மாதிரியான ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாம், தாக்குதல் ட்ரோன்கள், காமிகேஸ் ட்ரோன்கள் எல்லாம் யுஏஇக்குள்ள இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏமாத்திட்டு உள்ள தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம். இதனால யுஏஇ இந்தியாவை அப்ரோச் பண்ணி இந்தியாவிடம் இருக்கிற இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை எங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக ஒரு தகவலை அந்த சீன ஊடகங்களும் பாகிஸ்தானி ஊடகங்களும் சொல்றாங்க. அதற்கேற்ப இப்பொழுது யுஏஇயுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தும் விதமாக இந்தியா தன்னுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்களுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரியிலேயே நாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்கு. அதையும் இதையும் சேர்த்து வச்சு இப்படி பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்தியா, இஸ்ரேல் மற்றும் யுஏஇ ஆகிய 3 நாடுகளுமே இந்த மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படிங்கிறதுனால இந்த 3 நாடுகளுமே ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்அஃபிஷியல் கூட்டணியாக இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே I2U2 அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியா, இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ்ஏ, இந்த I2U2 கூட்டணி துவங்கி அது வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக நிறைய தீவிரவாதம் தொடர்பான இன்டெலிஜென்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறது அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனால் அங்கே நேரடியாக இராணுவ தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதற்கோ இராணுவ தளங்களை பயன்படுத்தி கொள்வதற்கோ அந்த நாடுகள் இன்னும் கையெழுத்திடலை. இப்பொழுது இந்தியா, யுஏஇ, இஸ்ரேல் ஆகிய 3 நாடுகளும் இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்டை போடலாம் அப்படின்னு பேசி வருவதாக செய்திகள் உலா வருது. இத்தனை விஷயங்கள் ஹேஷியங்களாக பாகிஸ்தான்லையும் சீனாவிலையும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் நாளைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபி கிளம்பி போகிறாரு. அங்கே யுஏஇ தலைவர்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார்னு சொல்லப்படுது. அப்போது சில ரகசிய ஒப்பந்தங்களை நாம் கையெழுத்திட போகிறோம் அப்படின்னு தகவல்கள் வருது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது. அது என்னன்னா, இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இன்றைக்கு உலகத்திலேயே ஆக சிறந்த சிஸ்டமாக கருதப்படுது. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸோ, ரஷ்யாவுடையதோ
அல்லது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக இந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டதால் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இன்றைக்கு உலகத்தின் ஆக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.